அம்மாவின் சமையல். என்ன தம்பி, ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க? புதுசா ஹாஸ்டலில் சேர்ந்திருக்கீங்களா? அந்த பள்ளியினுடைய கேண்டீன் வாசலில் இருந்த நீளமான சிமெண்ட் பெஞ்சில் கவலையோடு சோகமாக உட்கார்ந்திருந்த அருணை பார்த்து கேட்டார் அந்த பெரியவர். அன்போடு அவனிடம் பேசி அந்த பெரியவரை பார்த்தால் அவனுக்கு அவன் தாத்தாவின் ஞாபகம் வந்தது. அவன் தாத்தாவும் இப்படித்தான். அவன் கொஞ்சம் சோர்ந்து இருப்பதை பார்த்து விட்டால் போதும், உடனே என்னாச்சுப்பா, ஏதாவது வேணுமா, அப்பா திட்டினானா, ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா, டீச்சர் திட்டாங்களா என்று பல கேள்விகளை கேட்பார். தாத்தாவின் அன்பு மிகுந்த கேள்விகளுக்கு அருண் எப்போதும் பொறுமையாக பதில் பேச மாட்டான். ஒரு சலிப்போடு சிடுசிடுவென்றுதான் பதில் சொல்லுவான். அப்போதெல்லாம் அவருடைய அன்பு அவனுக்கு புரியவில்லை. அவனிடம் பிரியமாக அக்கறையோடு பேசும் தாத்தா, பாட்டி, அம்மாவின் அன்பை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம இருந்தவனுக்கு இந்த ஹாஸ்டல் வந்த கொஞ்ச நாளிலே அது ஒரு பெரிய இழப்பாக தெரிந்தது. எந்த பதிலும் பேசாமல் அழுது சிவந்த கண்களோடு அவரையே பார்த்து கொண்டிருந்த அரணிடம் அந்த பெரியவர் திரும்பவும் கேட்டார், ஏன் தம்பி, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? புதுசா ஹாஸ்டல்ல சேர்ந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற பசங்க கூட சேர்ந்து பழகின பிறகு சரியாயிடும். கவலைப்படாம உள்ளே போய் சாப்பிடுங்க. இந்த ஸ்கூலுக்குன்னு மிகவும் நல்ல பேர் இருக்கிறதால பல ஊர்களில் இருந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இங்கே படித்தால் நல்லது என்று ஹாஸ்டலில் சேர்த்து விடுகிறார்கள். அப்படி வந்து சேர்ந்த பிள்ளைகள் ஆரம்பத்தில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிறகு அந்த இடம் பழகி போகும் வரை அழுகையும் சோகமுமாகவே இருப்பார்கள். ஒண்ணுமில்ல தாத்தா, எனக்கு பசிக்கவே இல்ல, அதான். அவரிடம் அவன் பசி இல்லை என்று சொன்னாலும் உண்மையில் அவனுக்கு நல்ல பசி. ஆனால் இந்த ஹாஸ்டல் சாப்பாடு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இங்கே ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு இதை அவன் அப்பாவிடம் போனில் சொல்லி புலம்பினான். ஆனால் அவரோ உனக்கு போக போக பழகிவிடும் என்று சொல்லிவிட்டார். அவன் அம்மாவும் கூட அந்த ஊர்லயே ஒரு வீட்டை பாருங்க, நான் வேணா அவன் கூட போய் இருந்துக்கிறேன் என்று சொல்லி பார்த்தாள். இவன் ஒருத்தனுக்காக நீ அங்க போறதா? நல்ல வேடிக்கை. இங்க எனக்கு, நம்ம பொண்ணுக்கு, எங்க அப்பாவுக்கு, இப்படி எல்லாருக்கும் யாரு சமைக்கிறதாம் என்று கோபப்பட்டார். அவனிடம் தானாக வந்து பேசியவரிடம் இந்த சந்தேகத்தை கேட்டால் நன்றாக இருக்கும் என்று அவனுக்கு தோணிற்று. ஏன் தாத்தா, இங்க எல்லாரும் இந்த கேண்டீன்ல சாப்பிடும்போது எனக்கு மட்டும் இந்த சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. இந்த சாப்பாடு எங்க அம்மா செஞ்சு தர்ற மாதிரி டேஸ்டா இருக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு அம்மா நினைப்பாகவே இருக்கு. பேச பேச அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அடடா தம்பி, ஏன் அலற? அழாத, இங்க என்ன பாரு. அந்த பெரியவர் அவனை சமாதானப்படுத்தியபடி அவன் அருகில் உட்கார்ந்தார். நீ அழாம இருந்தா உன் அம்மா சமையல் மட்டும் ஏன் ருசியாக இருக்குதுங்கிற ரகசியத்தை சொல்லுவேன். அவனுடைய கவனத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தவே அவர் அப்படி பேச்சை ஆரம்பித்தார். அவனுக்கும் அவர் சொன்ன விதம் பிடித்திருந்தது. அம்மா சமையலில் ஏதோ ரகசியம் இருக்கு என்று அவனும் நம்பினான். உடனே அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவர் முகத்தை பார்த்தான். சரி, சொல்லுங்க தாத்தா. அருண் கண்களை துடைத்துக் கொண்டான். தம்பி பேர் என்ன? அருண். உன் பெயர் ரொம்ப அழகா இருக்கு அருண். அம்மா சமையல் ருசியா இருக்க
இந்த 2 முக்கியமான விஷயத்த சமையல்ல சேர்க்கணும். முதல்ல அந்த 2 விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் என்று அவர் மேலும் சுவாரஸ்யமாக பேச, அருண் முகம் மலர்ச்சியோடு ஆர்வம் பொங்க கேட்டான். என்ன 2 விஷயம்? நீ உன் வகுப்புல முதல் ரேங்க் வாங்கணும்னா என்ன பண்ணுவ? பாடங்களை நல்லா கவனிக்கணும், அப்புறம் நல்லா படிக்கணும். அவருடைய கேள்விக்கு சட்டென்று அவன் பதில் சொன்னான். ரொம்ப சரி, நல்லா படிக்கிறவங்க எல்லாம் பாஸ் மார்க் வாங்கிடலாம். ஆனா படிக்கிற எல்லாருமே முதல் ரேங்க் வாங்க முடியறது இல்லையே, அது ஏன்? ஏன்? அவர் என்ன சொல்ல போகிறார் என்கிற ஆர்வத்தில் பரபரப்பாக இருந்தான் அருண். அதுக்கு பாடங்களை ஆழமா படிக்கிறதோட ஆர்வமாகவும் படிக்கணும் ஆமா ஆமா என்று தலையை ஆட்டினான் அருண். அது மாதிரி அம்மா சமைக்கும் போதே அதை சாப்பிட போறவங்க எல்லாம் வயிறார சாப்பிடணும், அதுக்கு அந்த சமையல் ருசியோடு இருக்கணுங்கிற எண்ணத்தோடு ஆர்வமா சமைப்பாங்க. ஆர்வமா செய்கிற போதுதான் நமக்கு செய்கிற வேலையில் முழுமையான ஈடுபாடு வரும். ஒரு சமையல் நல்லா இருக்க சேர்க்க வேண்டிய முதல் விஷயம் முழு ஈடுபாடு. ஓ, அப்ப அந்த 2வது விஷயம்? அவசரமாக விஷயத்தை கேட்க துடித்த அருணை ரசித்தபடியே அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 2வது விஷயம் வேற என்ன? அது அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அன்புதான். அன்பை சேர்த்து யார் எதை செய்தாலும் அது ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த அன்போடு சேர்த்து அம்மா சமையல் செய்யும் போது அந்த சமையல் ருசியாகவும் இருக்கும். அவர் சொன்ன விளக்கம் அருணுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்புன்னா அம்மாதான்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லையே. ஏன்னா அருணுக்கு அவன் அம்மாவை மிகவும் பிடிக்கும். அவனுடைய முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்ததும், நீ அம்மாவுக்கு பிடித்த பிள்ளை, உன் வயிறு காய்ந்தா அவங்க மனசு தாங்காது. நீ இங்க சாப்பிடாம இருந்து உனக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் நீ இப்ப சாப்பிடணும். இங்கே நான் தான் சமையல் செய்துகிட்டு இருந்தேன். இந்த லீவ்ல சொந்த ஊருக்கு போயிருந்தேன். இனிமே நீ என்னோட சமையலை சாப்பிடலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் உன் அம்மா மாதிரி அன்பு கலந்து சமைத்து தாரேன். சரியா அருண் தம்பி என்றார் பெரியவர். அவருடைய அன்பான பேச்சை கேட்டு அருண் மனசு சமாதானமானது. அவன் கேண்டீனில் சாப்பிட்ட மகிழ்ச்சியோடு எழுந்து சென்றான். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.